ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நவதானியங்களை வச்சு ஒரு அடையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னியும் தான் இப்போ எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். இந்த சட்னி இல்லாமல் இதுக்கு வந்து கருவேப்பிலை பொடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த பொடி ரெசிபி போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அடையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நவதானிய அடை தோசை செய்கிறதுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் அளவுக்கு வரகு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சோளம், 1/4 கப் அளவுக்கு கருப்பு இல்லாட்டி வெள்ளை கொண்டக்கடலை, 1/4 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கேழ்வரகு, 1/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை காராமணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் உரிச்சது எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தோலோடு இருக்கிற உருட்டு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குதிரைவாளி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரிசி இல்லாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தானியமும் நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் அடை ஊற்றுறதுக்கு நைட்டே ஊற வச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இது ஊற வைக்கிறப்பே இந்த அடைக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா நான் வந்து ஒரு 4 வரமிளகாவை இதுலேயே சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கிறப்ப நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளைப்பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனை பிடிக்கலன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இந்த சைஸில் பட்டை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அடை தோசை ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாயும் இதிலையே சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் மிக்ஸி ஜார் ஒழுங்காக அரைப்படாது அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த ராகி வந்து திருன்னு அப்படியே இருக்கும். இது அரைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடை தோசைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இதுவிலேயே வந்து நம்ம அடைக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஈக்குவலாக கலந்து வந்துடும். இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நரன்னு இருந்துச்சுன்னா நம்ம அடை தோசையோ இல்லை தோசையோ வாத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும். தண்ணி வந்து இப்போ நான் அடை ஊற்ற போகிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோசையாக ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த வந்து நீங்கள் உடனேயும் அடை ஊற்றி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாவை கொஞ்ச நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் அடையோ இல்லை தோசையோ ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அடை மாவு வந்து ஊற்ற போகிறேன். நல்லா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா இறுக்கமாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு முருங்கைக்கீரையோ இல்லை கொத்தமல்லி தலையை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு, அடை சுட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா வரவி விட்டு அதுக்கப்புறமா அடை ஊற்ற ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த சைஸில் அடை ஊற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வச்சுட்டு நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இதை வந்து அடை மாதிரி நம்ம தட்டி விடலாம். உங்களுக்கு இப்படி செய்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழை இலையில் தட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதில் கவுத்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அடை தோசை வந்து ரொம்ப நிதானமான தீயில் நல்லா வெந்து அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ அடை தோசை பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னியும் இப்போ ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெள்ளைப்பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வரமிளகா நான் ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். பூண்டுலேயும் காரம் இருக்குங்கிறனால நீங்கள் வரமிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து 3/4 கப் அளவுக்கு கூட துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான பூண்டு கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த அடையையும் இந்த கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.